நாங்க பட்ட கஷ்டம் பசங்க படக்கூடாதுன்றதுக்காக தானே மாஸ்டர் இவ்ளோ சொல்றோம். இதேதான் இதேதான் சார். இதேதான் சார் சொல்லி கஷ்டப்பட்டுன்னு தெரியாமலே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. நாங்க என்ன படிக்காமையா இருக்கோம்? என்னடா அதிசயமா படிச்சுட்டு இருக்கீங்க? ஆமா சார். 10th 12th போர்டு எக்ஸாம் வந்துருச்சுல. என்னடா எக்ஸாம் நினைச்சு பயப்படுறீங்களா? எங்க சார் நாங்க பயப்படுறோமோ இல்லையோ, கூட இருக்கிறவங்கலாம் போர்டு எக்ஸாம் சொல்லி எங்களை பயமுறுத்துறோம் போல இருக்கு. சார் வீட்ல படின்னு சொல்லியே கடுப்பேத்துறாங்க சார். ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது சார். அவங்க மட்டும் டிவி பார்க்குறாங்க சார், எங்களை மட்டும் படிக்க சொல்றாங்க சார். இதெல்லாம் ஒரு நியாயமா சார்? விளையாடவே போக விட மாட்டேங்கிறாங்க சார். ஸ்கூல்லயும் படிக்கிறோம், டியூஷன்லயும் படிக்கிறோம், வீட்லயும் வந்தாலும் படின்னு சொல்லிட்டே இருக்காங்க சார். இதுக்கு பேசாத ஸ்கூல்லே ரூம் போட்டு தந்துட சொல்லுங்க, நான் அங்கேயே தங்கிக்கிறேன். டேய், நீங்க ஸ்கூல்ல உண்மையாவே படிக்கிறீங்களா? ஆமா சார், என்னதான் நல்லா படிச்சாலும் எக்ஸாம் ஹால்குள்ள போனதுக்கு எல்லாமே மறந்துடுது. கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தலைலாம் சுத்துது சார். கொஸ்டின் பேப்பர் பார்த்தானே படிச்சது ஞாபகம் இல்லையோ மற்றதெல்லாம் ஞாபகம் வருது சார். காலையில சீக்கிரமா எழுப்பி விட்டுறாங்க சார். எக்ஸாம் ஹால் உள்ள போனோடனே தூக்கமா வருது சார். படிக்கவே பிடிக்கல சார். படிச்சு போர் அடிக்கும் சார். அதனால படிக்கவே தோணல. யாருதான் இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சாங்கன்னு இருக்கு சார். அதுல எடுக்கிற மார்க் தான் லைஃப் வேற சொல்றாங்க. பேரண்ட்ஸ் எங்களை புரிஞ்சுக்கவே மாட்றாங்க சார். சார் பேரண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சார். அவங்க எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றதுனே தெரியல. அப்பா அம்மா வீட்டுல சண்டை போறன்ற பேர்ல என்னையும் நடுவுல இழுத்து போட்டு அடிக்கிறாங்க சார். நானும் எவ்வளவுதான் வலிக்காத மாதிரி நடிக்கிறது, எனக்கும் வலிக்குது இல்ல. அதிகமா மத்தவங்களோட கம்பேர் பண்றாங்க சார். டேய் போதும் நிறுத்துங்கடா. விட்டா இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டே இருப்பீங்க போல. சார் எங்க மனசுல இருக்கிறத யார்கிட்ட சொல்றதுனே தெரியல சார். ஏதாவது பேசினாலே தப்பா நினைச்சுக்கிறாங்க சார். சார் பேரண்ட்ஸ் வராங்க சார், நீங்களே என்னன்னு கேளுங்க. மாஸ்டர் எக்ஸாம் வருது மாஸ்டர், பசங்களை எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க. இங்கேயும் அதே தான் பேசுறாங்க, எங்க போனாலும் அதே தான் சார் பேசுறாங்க. படிப்பு முக்கியம் தானே மாஸ்டர், இப்ப படிக்காம எப்ப படிக்க போறாங்க? நாங்க பட்ட கஷ்டம் பசங்க படக்கூடாதுன்றதுக்காக தானே மாஸ்டர் இவ்ளோ சொல்றோம். இதேதான் சார் சொல்லி கஷ்டப்பட்டுன்னு தெரியாமலே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. நாங்க என்ன படிக்காமையா இருக்கோம்? முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு தானே இருக்கோம். எங்க மாஸ்டர் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்கே வரலையே. எங்க பசங்களும் நல்லா மார்க் எடுக்கணும்னு எங்களுக்கு ஆசையே இருக்காதா? எனக்கும் உங்க அம்மா அப்பாவை பெருமைப்படுத்தணும்னு ஆசை இருக்காதா? நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு படிச்சுட்டு இருக்கோம் தானே. ஆனா அவங்க பத்தலை படின்னு சொல்லிட்டே இருக்காங்களே தவிர எங்களால ஏன் படிக்க முடியும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன்றாங்க. அதை டெவலப் பண்றதுக்கான வழியே காட்ட மாட்டேன்றாங்க. அதை பண்ண இதை பண்ண அவங்க செஞ்சலாம் சொல்லி காட்டி எங்க வாயை அடைச்சிடுறாங்க. மாஸ்டர் அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் மாஸ்டர் எனக்கே ரியலைஸ் ஆகுது. அவன் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் மாஸ்டர். ஆமா மாஸ்டர், அவன் சொன்ன மாதிரி அவனால ஏன் படிக்க முடியலன்றத பத்தி யோசிக்க மறந்துட்டோம். அதுக்கு பதிலா படின்னு தான் சொல்றோம். அவன் சொன்ன மாதிரி அவனை அந்த இடத்துல கைட் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியல மாஸ்டர். அதுக்கு நீங்க தான் சொல்யூஷன் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். நீங்களா பேசி நீங்களாவே உங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை என்ன செஞ்சு சரி செய்யணும்னு சொல்லிட்டோம் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. சரி, இப்ப நம்ம பார்ப்போம். நீங்க முதல்ல எல்லாருமே ஒன்று சொன்னீங்க, எக்ஸாம் ஹால் உள்ள போன உடனே எனக்கு எல்லாமே மறந்து போயிடுது மாஸ்டர், மைண்டு எம்டி ஆயிடுது, கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே தலையெல்லாம் சுத்துது, கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே எனக்கு வேற என்னென்னவோ ஞாபகம் வருது, இது படிச்சது எதுவுமே ஞாபகம் வர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டீங்க. ஞாபகம் இருக்குங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஏன் உங்களால எக்ஸாம் ஹால் உள்ள போகும்போது மறந்து போகுது? கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. உங்களுடைய பிரெயின்லையும் உங்களுடைய மைண்ட்லையும் ஒரு சடனா ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோ டேலண்டோ இல்லாம இருக்கு. அதனாலதான் நீங்க இதை ஃபேஸ் பண்றீங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய பாம்பை பாக்குறீங்க. பார்த்த உடனே சில பேரை நீங்க கவனிக்கலாம், பாம்புன்னு கூட வாயில வர அப்படியே ஸ்டன் ஆயிடுவாங்க. அந்த வார்த்தையே அவங்களுக்கு வராது. இன்னும் ஒரு சில பேர் வந்து பாருங்க, பா 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 அப்படின்னு சொல்லுவாங்க, பாம்புன்னு சொல்லிட்டு முழுமையா வராது. இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பிரெயினும் அவங்களுடைய மைண்டும் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது அதை வந்து என்ன நடக்குது, ஒரு சடனா பிளாங்க் அவுட் ஆயிட்டு திணறுது, தடுமாறுது. இதே மாதிரிதான் எக்ஸாமுக்குள்ள போகும்போது உங்களுக்கு நடக்குது. நாங்க எல்லார்கிட்டையும் ஒண்ணு கேட்கிறேன், பிறக்கும்போது
எல்லாரோட மூளையும் ஒரே மாதிரி தானே இருக்கு, உண்மைதானே? ஆமாம் தானே? பிரைட் ஸ்டூடெண்ட்டோட பிரெயின், டல் ஸ்டூடெண்ட்டோட பிரெயின் அப்படின்னு எதனா இருக்கா? சரி, இப்போ இந்த பிரைட் ஸ்டூடெண்ட் எங்க வித்தியாசப்படுறாங்க, எதனால வித்தியாசப்படுறாங்க? அவங்க அவங்களுடைய பிரெயினையும் மைண்டையும் படிக்கிற விஷயத்துல கரெக்டா யூஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்களால நல்லா படிக்க முடியும். உதாரணம் சொல்றேன், ஒரு பிசிக்கல் ஒர்க் அவுட் எடுத்துப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு புஷ்அப் அடிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? அதுக்கப்புறம் 2 புஷ்அப் அடிக்க முடிஞ்சது, 10 புஷ்அப் அடிக்க முடிஞ்சது. இப்போ கேட்டேன் அப்படின்னா நீங்க ஒரு 50 புஷ்அப் கூட அடிப்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இது ஸ்டார்டிங்ல அவ்வளோ கஷ்டமா இருந்தது. டே பை டே ஒரு ப்ராக்டிஸ்ல நீங்க டெவலப்மெண்ட் ஆனீங்க. கரெக்டா? இதுக்கு உங்களுடைய பிரெயினும் உங்களுடைய மைண்டும் உங்களுடைய பிசிக்கலை டெவலப்மெண்ட் பண்றதுக்கு நீங்க கரெக்டா யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஸ்டாமினாவோட இருக்கீங்க இல்லையா? இப்போ இது பிசிக்கலா இருக்கிறதால உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. இதே தான் படிக்கிறவங்க செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரெயினையும் அவங்களுடைய மனதையும் மெமரியை படிக்கிறதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அடுத்து 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 வந்து இருக்காங்க. நீங்களும் அதே போல ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க சார், இப்போ எல்லாமே ரைட்டு, எனக்கு எல்லாமே புரிஞ்சு, நான் எப்படி இதை டெவலப்மெண்ட் பண்றது அப்படின்னா, உங்களுடைய பிரெயினும் உங்களுடைய மனமும் ஒரு விஷயத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்கா கனெக்ட்ல இருக்கு. நீங்க டைரக்டா உங்களுடைய பிரெயினையும் டைரக்டா உங்களுடைய மைண்டையும் சேஞ்ச் பண்றது இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிரெயினையும் உங்களுடைய மனதையும் சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு அற்புதமான டெக்னிக் தான் இந்த பிரீத். இந்த பிரீத்தை நம்ம ஒரு சில வழிமுறைகளை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுடைய மைண்டையும் உங்களுடைய பிரெயினையும் நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம். அப்படி ஆக்டிவேட் பண்றது மூலமா ஸ்டடீஸ் மட்டும் கிடையாது, இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் எல்லா செயல்கள்லையும் நீங்க பெஸ்டா செயல்படுறதுக்கான ஒரு சான்சஸ் நம்மளுக்கு இருக்கு. அது என்ன டெக்னிக் சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க.